அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நேற்று நைட்டோட நைட்டா பிரதமர் மோடி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதாவது நம்மள சில விஷயம் குறைக்கவும் தவிர்க்கவும் சொல்றாரு. அந்த 7 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் நம்மளை முடிஞ்சவரை ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுக்க சொல்றாரு. ஆஃபீஸ் போகிறது குறைக்கிறதுக்கு. அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பெட்ரோல் டீசல் கன்சம்ஷன் குறைக்க சொல்றாரு. அதுக்கு பதிலாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ண குறைக்க சொல்றாரு. இந்த ட்ரெயின், பஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த குக்கிங் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இது போக இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு ஆர்கானிக் போக சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த வெளிநாட்டு சில பொருட்கள் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இந்திய நாட்டு பொருட்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து என்னென்னா, அவாய்ட் பண்ண சொல்லிக்கிற 2 விஷயம் என்னென்னா, அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம தங்கத்தையே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. எதிர்பாராத விதமாக வெள்ளியோட விலை எங்கேயோ உச்சத்தை தொட்டுருச்சு. ஸோ தங்கம் அடுத்த வருஷத்தில் விலை குறையுமான்னு கேட்டால் சந்தேகம் தான். ஏற்கனவே எங்கேயோ போயிட்டுருக்கு. ஸோ அதே போல் வெளிநாட்டு பயணங்கள் அடுத்த ஒரு வருஷத்துக்கு பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஏன் திடீர்னு இந்த மாதிரி சொல்கிறாருன்னு தெரியல. ஸோ அடுத்து ஏதாவது வாரம் இல்லை வேறு ஏதாவது ஒரு கிரைசிஸோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கலாம் நினச்சி மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.